Hello everyone, welcome to Roshan Tech. Already நம்ம சேனல்ல WhatsApp New Updates 2021 அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட் சம்மந்தமாக நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு சில அப்டேட்ஸ் இன்னுமே வரல அந்த மாதிரி. நிறைய பேர் எங்கள்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப்லேயும் அண்ட் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ண வேணும். உங்களோட வாட்ஸ்அப்லேயும் இந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணணும். அண்ட் அந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம், அப்லோட் ஃபோட்டோ குவாலிட்டி சம்மந்தமாக 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். அது எப்படி ரியல் டைமில் காணப்படுது அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வர 3 டாட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணினதும் இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் செட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணின உடனே பாருங்க, மீடியா அப்லோட் குவாலிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காணப்படும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினதுமே இந்த மாதிரி 3 ஆப்ஷன், ஆட்டோ, பெஸ்ட் குவாலிட்டி, டேட்டா சேவர், இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் காணப்படுது. நீங்கள் பெஸ்ட் குவாலிட்டியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுற போது best quality photos are larger and can take longer to send. ஸோ கொஞ்சம் நார்மலாக நீங்கள் சென்ட் பண்ணுற இமேஜஸை விட இது கொஞ்சம் டைம் ஆகித்தான் சென்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று காணப்படுது. அதை நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாம் காலை இனேபிள் பண்ணுற நேரம் அதில் நீங்கள் இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற நேரம் ஆட் பார்ட்டிசிபென்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் காண. யாருக்கு கால் பண்ணுறீங்களோ அந்த பர்சன் அந்த காலை ஆன்சர் பண்ணும் வரைக்கும் இன்னும் ஒரு நபரை உங்களால் ஆட் பண்ணலாமல் இருக்கும். ஜஸ்ட் அவங்க ஆன்சர் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்களோட ரெசிபியன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஆட் ரோஷன் ஏர்டெல் பீப்புள் யூ இன்வைட் கேன் ஜாயின் அட் எனி டைம் ஃபார் as long as the call last அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகுது. இதைத்தான் நம்ம ஜாயின் மீட்டிங்ஸில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணுவோமோ சேம் ஃபெசிலிட்டிஸ் தான் இந்த வாட்ஸ்அப் நியூ அப்டேட்லேயும் காணப்படுது. ஸோ அதை நீங்கள் ஆட் கொடுத்ததும் அந்த பார்ட்டிசிபெண்ட் அவங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்குதோ உங்களோட காலில் இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும்.